15 வயதுடைய பாடசாலை மாணவனுக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. அம்பலாங்கொட பகுதியிலுள்ள 2 வீடுகளில் பணம் மற்றும் கைத்தொலைபேசிகளை திருடிய சம்பவத்தில் குற்றச்சாட்டப்பட்ட பாடசாலை மாணவன் ஒருவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பாடசாலை மாணவனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதேபலம்பிட்டிய நீதவான் ஆஜர் டி. ஜனக இந்த உத்தரவை நேற்றைய தினம் 18/4/2024 வழங்கியுள்ளார். இச்சம்பவத்தில் அம்பலாங்கொடை கெலாகொட பிரதேசத்தில் வசிக்கும் 15 வயதுடைய மாணவனே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாணவனின் தந்தை வெளிநாட்டில் இருப்பதாகவும் தாய்க்கு கீழ்ப்படியாத மாணவன் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 வீடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இந்த மாணவனை தமது பொறுப்பில் எடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். திருடப்பட்ட 2 தொலைபேசிகளும் மாணவனின் வசம் காணப்பட்ட போதிலும் 800 ரூபாய் மாத்திரமே காணப்பட்டது. குறித்த மாணவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது திருடப்பட்ட பணத்தின் ஒரு பகுதியை அவரது சகோதரிக்கு ஸ்ரீபாதா தரிசனம் செய்து கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2 வீடுகளில் இருந்தும் 1,21,000 ரூபாய் பணத்தையும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 கையடக்க தொலைபேசிகளையும் மாணவன் திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அந்த 2 ஸ்மார்ட் போன்களைத்தான் ஆசையாக திருடிச் சென்றதாக அந்த மாணவன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட பணத்தை அந்த மாணவன் உண்மையில் செலவு செய்தாரா அல்லது வேறு இடத்தில் மறைத்து வைத்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை அம்பலாங்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.